ஆசிமுனிருக்கு அமெரிக்கா நாள் குறிச்சிருச்சா அப்படிங்கிற சந்தேகம் தான் வருது. குறிச்சா நல்லதுதான். அவன் தான் கூப்பிட்டு சோறு ஊட்டுறானப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆட்களுக்கு எல்லாருக்குமே கோவம் வரும். உண்மையும் தான். அண்ணன் அமெரிக்கா சோறு ஊட்டுனா அது கூடவே விஷத்தையும் கலந்து தான் வைப்பான் சில நேரம். அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் தான் இப்ப பாகிஸ்தானை சுத்தி நடக்குது. அதாவது பாகிஸ்தான்ல புரட்சி இதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. ஆளுங்கட்சி எதிர்த்து எதிர்க்கட்சி போராடுவாங்க. எதிர்க்கட்சியோட கூட்டத்தை பார்த்தா நமக்கே சந்தேகமா இருக்கும். எப்புட்றா இவ்வளவு கூட்டத்தை வச்சு இவன் எதிர்க்கட்சியானா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் கூடும். அப்படியே அரசாங்கமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கும். இஸ்லாமாபாத்தே அவனுங்க கண்ட்ரோல்ல வந்திருக்கும். அதுக்கப்புறம் ராணுவம் தலையிடும். என்னப்பா அங்க சவுண்டு அப்படின்னு. ஒண்ணும் இல்ல சார், சும்மா வெயில்ல உட்கார்ந்தா நல்லதுன்னாங்க. அப்படியே பேசிக்கிட்டே சுவாரஸ்யமா ரோட்டுக்கு வந்து உட்காந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிடுவாங்க. இதுக்கு ஈக்குவலா ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ரெண்டையும் சேர்த்தோம்னா எவ்வளவு கூட்டம் வருமோ அந்த அளவுக்கு அங்க உள்ள மத குருமார்கள் தலைமையில இருக்கக்கூடிய இயக்கங்கள் பின்னாடி கூட்டம் வரும். அவனுங்களுக்கும் அதே ட்ரீட்மெண்ட் தான். என்னடா அங்க சவுண்டு அப்படின்னோடனே கொஞ்சம் கூட எங்களை மதிக்க மாட்டேங்கிறான். சரி நான் மதிக்க சொல்றேன் போடா அப்படின்னோடனே அவனுங்களும் கிளம்பி போயிடுவாங்க. இப்படி ஏகப்பட்ட புரட்சி போராட்டத்தை பாகிஸ்தான் ஏகப்பட்ட நாட்கள் பார்த்திருக்கு. ஆனா இப்ப ராணுவத்துக்கு எதிராக புரட்சி, அதுவுமே சமீப காலங்கள்ல இம்ரான்கானோட கூட்டம் அப்படிங்கிறது ராணுவத்தை பார்த்தாலே பாஞ்சிருவாங்க. ராணுவத்துக்கு அவனுங்களுக்கு ஆகவே ஆகாது. படத்துல ராணுவத்தை காமிச்சா கூட ஸ்கிரீனை கிழிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டெரர் பீஸா இம்ரான்கானோட கூட்டம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படி மாறக்கூடிய இம்ரான்கான் கூட்டத்தை பார்த்தே ஆசிம் பயங்கரமா பயந்து நடுங்கக்கூடிய காலகட்டம் இது. அதனாலதான் ஃபீல்டு மார்ஷல் பதவியெல்லாம் வாங்கிட்டு மேற்கொண்டு பிரசிடென்டா போய் உட்கார்ந்துடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கீழே உள்ள எம்பரா ஏன் நாட்டையே நீயே எழுதி வச்சுக்க ஏன் அப்படிங்கிற மாதிரி திட்டங்கள் தீட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்ப வேணாலும் ஆசிம் முனிருக்கு டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்குறேன். அப்படி ஆசிம் முனிருக்கு டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்கக்கூடிய இவ்வளவு சூழ்நிலை இருக்கும்போது ஜென்சி போராட்டம் பாகிஸ்தான்ல வெடிச்சா எப்படி இருக்கும்? அதுவும் அந்த போராட்டம் ஆசிம் முனிருக்கு எதிராக திரும்பினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகளும் தீவிரமாகுது. இங்கதான் ஹைலைட்டே. காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஆர்டிக்கல் தான் வெளில வருது. எங்க இருந்துப்பா வருது அப்படின்னா பாகிஸ்தானை சேர்ந்தவன் அமெரிக்கால உட்கார்ந்துருக்கேன். அமெரிக்கால பிஹெச்டி பண்ணியிருக்கேன். அவன் தான் உலகத்திலே அறிவாளி. அமெரிக்கா சொல்லிடும் 4 நாள் கழிச்சு. ஊரும் ஒத்துக்கணும், உலகமும் ஒத்துக்கணும், பாகிஸ்தான்காரனும் ஒத்துக்குவான். அவன் ராணுவத்தோட அடக்குமுறை. ராணுவம் அப்படின்னு எழுதிட்டாலே ராணுவம் நல்லவன் அப்படின்னு சொன்னா தான் அந்த வார்த்தை வெளில வரும். ராணுவம் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த வார்த்தையே வெளில வராது. அந்த பேப்பரே கொளுத்தி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சாக்கும் பூச்சாக்கும்னு பாகிஸ்தான் ராணுவத்தோட பெருமையெல்லாம் எழுதி ஒரு கட்டுரையா வெளியிட்டாங்க. கட்டுரை வந்த ஜோர்ல தட்டி தூக்கிட்டாங்க. ஆளையான்னு கேட்கக்கூடாது. ஆள் அமெரிக்கால இருக்கா, அதனால அது அவ்வளவு சீக்கிரம் தட்டி தூக்க முடியாது. கட்டுரையை தட்டி தூக்கிட்டாங்க. இருந்தாலும் அது வேகமா பரவி தொலைஞ்சிருச்சு. இப்ப ஜென்சி போராட்டத்துக்காக இந்த கட்டுரை சர்க்குலேட் ஆகுதா அப்படின்னு சந்தேகமே வேணாம், ஆமாங்கிறாங்க. ஜென்சி மத்தியில ஆசிம் முனீர் தான் நம்மளோட ஒரே எதிரி அப்படின்னு ஒரு கட்டமைப்பு வலுவா பாகிஸ்தானுக்குள்ள இருந்து நடக்குது. இதுக்கு அன்னை அமெரிக்காவே ஆதரவு. அன்னை அமெரிக்கா ஆதரவா இருக்கிறனால தான் பிஹெச்டி பண்ண அமெரிக்கால இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நபர் ஹீரோவா மாற்றப்படுறார். ஏது வெஸ்டர்ன் மீடியாக்களே இப்ப அமெரிக்காவுக்கு ஒருத்தனை சோறு போட்டு வளர்த்து அவனே திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளை அடிப்பான். ஏது அமெரிக்காவை அடிப்பான். அதனால ட்ரம்ப்புக்கு இந்த செட்டப்பே பிடிக்க மாட்டேது. ஊரை புற கிளச்சு விடு, என்கிட்டாச்சு பக்கத்துல உள்ள நாடுகள் கஷ்டப்பட்டுக்கிட்டோம், நம்ம எவனையும் சோறு போட்டு வளர்க்க வேணாம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான தியரியோட அந்த ஆள் சுத்திக்கிட்டு இருக்காரு. அதனால்தான் பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா, இப்ப வெனிசுலா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு பாகிஸ்தானுக்கு நம்ம கொண்டு போய் கொட்டுறோம். ராணுவ உபகரணங்களை கொட்டுறோம், ஐஎம்எஃப் வழியா பிச்சை போடுறோம், எல்லாம் பண்ணி அவனை வளர்க்கறது எதுக்கு அப்படின்னா எனக்கே தெரிலன்ட்டாரு ட்ரம்ப். தெரியலங்கிறது கூட பரவாயில்ல. அப்படி தெரியலன்னு திரும்பி பார்க்கும்போது சவுதிக்கு ஒன்னா பாகிஸ்தான் ராணுவம் போகும், யுஏஇக்கு ஒன்னா பாகிஸ்தான் ராணுவம் போகும் அப்படிங்கிற சூழ்நிலை வருது. அப்படி சூழ்நிலை வரவு 2 பேருக்குள்ள ஏமன்ல அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாள் இல்லாத வேகம் இப்ப ஏன் வருது? இந்த பயிலுக அவனுங்களுக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்க போறனாலதான். இப்ப ட்ரம்ப் என்ன நினைப்பாரு, இவனையும் கிளச்சு விட்டுருவோம், அப்புறம் நீ கூப்பிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி நினப்பு வந்துருச்சு. ஆட்டத்தை அமெரிக்கா ஆரம்பிச்சிருச்சு. காரணம் அமெரிக்கால இருந்துதான் இந்த ஆர்டிக்கல் வருது. இந்த கட்டுரை தான் உலகத்திலே உன்னதமான கட்டுரை. ஏன்டா அப்படின்னு கேட்க கூடாது. அமெரிக்கா அப்படிதான் சொல்லுவான்.
அப்ப ஆசி முனிருக்கு அமெரிக்காவோட பார்வை, அனுசரணை, சோறு ஊட்டுன அழகு எல்லாம் குறையுதான்னு சத்தியமா குறையுது அப்படிங்கிறத இந்த கட்டுரை வெளிப்படுத்துது. காரணம் இதெல்லாம் இந்த 10வது பக்கத்துல 8வது காலத்துல ஒரு குட்டி கட்டத்துல வந்த செய்தி அப்படின்னு கடந்து போயிருவாய்ங்க. எது அவனுங்க கிளப்பி விடாட்டி. அவனுங்க கிளப்பி விட்டா, மொத்த பேப்பரோட சாராம்சமும் அந்த 10வது பக்கம் 8வது காலத்துக்குள்ள தான் இருக்கு தெரியுமான்னு நமக்கே கிளாஸ் எடுப்பாய்ங்க. அப்பேற்பட்ட நல்ல பயப்பிள்ளைக இப்ப ஆசி முனிர மேல குறி வைக்கிறார்கள். குறி வைக்கிறதுக்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னா, காசாக்கு படைகள அனுப்ப சொன்னா, உன் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு திரியிற. இதோ வந்து நேர்ல பேசுறேன் முதலாளி அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்குள்ளே சுத்திக்கிட்டு திரியிற. பாகிஸ்தானுக்குள்ள மட்டும் சுத்துற. ஆனா யுஏஇக்கும், சவுதிக்கும் உன்னோட ராணுவம் அப்படி எப்படி நகர்ந்து காட்டுது. ஏடா நான் சோறு போட்டு வளர்க்க எனக்கு வாலாட்ட மாட்டியான்னு ட்ரம்ப் கோவம் வரும்ல. கோவம் வந்தே தீரணும். கண்டதுக்கும் கோவம் வருது. யோ பெரிய மச்சான் இவன் மேல நல்லா கோவப்படியா. அடுத்த டேர்ம் உனக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ எங்களுக்கு தெரியாது. இந்த டேர்ம்ல பாகிஸ்தானை ஒழிச்சு கட்டினேன்னு வச்சுக்க, உன்னை எம்புட்டு தூரம் இந்தியர்கள் திட்டினமோ அம்புட்டு தூரம் பாராட்டி அதுக்கு கிட்டத்துலயாச்சும் வச்சு பாராட்டுவோம். அவ்வளவுதான். சீக்கிரம் பார்த்து டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துரு. ஆட்சி முன்னிற்கு இன்னும் நெருக்கடிகள் வரும்போது நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம்.